உலக வரலாற்றை நாம் உற்று நோக்கினால் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித மனங்களை உழுக்கும் சில தீர்க்கப்படாத மர்மங்களை நாம் காணலாம். பாலைவனத்தின் சூடான மணலுக்கு அடியில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது எல்லையற்ற ஞானத்தினால் உலகத்தின் கண்களிலிருந்து மறைத்து வைத்திருக்கும் பல உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. இன்று அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வரலாற்று மர்மத்தின் கதவைத்தான் நாம் தட்டப்போகிறோம். இது ஷைத்தான் அல்லது இப்லீஸ் தன் முழு பலத்தையும் கொண்டு மக்களிடம் வெளிப்படுத்த துடிக்கும் ஒரு ரகசிய உண்மை. ஆனால் நமது இறைவனின் தெய்வீக கட்டளையால் அது இன்று வரை மறைக்கப்பட்டே இருக்கிறது. நாம் பேசப்போவது பனி இஸ்ராயேல்களின் மாபெரும் மீட்பரும் அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசிய நபியுமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபூருடைய ரகசியத்தை பற்றித்தான். நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன, பல பேரரசுகள் வீழ்ந்துவிட்டன, புதிய நாகரிகங்கள் உருவாகிவிட்டன. ஆனால் இன்று வரை பூமியில் உள்ள எந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராலோ, வரலாற்றாசிரியராலோ அல்லது ஆராய்ச்சியாளராலோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதியாக கூற முடியாது. ஆனால் ஏன் அல்லாஹ் தனது மிகச்சிறந்த தூதர்களில் ஒருவரின் கபுரை ஏன் மனித கண்களிலிருந்து இப்படி மறைத்து வைத்திருக்கிறான்? இதற்கு பின்னால் ஏதேனும் புவியியல் காரணம் உள்ளதா, அல்லது ஆழமான ஒரு ஈமான் சார்ந்த மிகப்பெரிய சோதனை மறைந்துள்ளதா? இஸ்லாமிய வரலாற்றின் உண்மையான ஆவணங்கள் நமக்கு சொல்வது என்னவென்றால், இந்த ரகசியத்தின் பின்னணியில் இப்லீஸின் ஒரு ஆபத்தான சதியும் உம்மத்தை ஷிர்க் மற்றும் சிலை வழிபாட்டிலிருந்து காப்பாற்ற அல்லாஹ் தீட்டிய மாபெரும் திட்டமும் அடங்கியுள்ளது. மனித படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஷைத்தான் நமது பகிரங்க எதிரி என்பதை நாம் அறிவோம். திருக்குரானின் சூரா அல் அஃப்ராஃபில் மனிதர்களை நேரான வழியிலிருந்து திசை திருப்ப அவர்களின் முன், பின், வலது, இடது என எல்லா திசைகளிலிருந்தும் தாக்குவேன் என்று இப்லீஸ் சபதம் செய்ததை அல்லாஹ் நமக்கு எச்சரித்துள்ளான். ஷைத்தானின் தாக்குதலின் மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று இறந்த பிறகு சிறந்த மனிதர்களின் கபூறுகளை வழிபாட்டு தலங்களாக மாற்றுவதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம் முதல் அரேபியாவின் அறியாமை காலம் வரை மக்கள் எப்போதெல்லாம் வழிகட்டு போனார்களோ அதற்கு காரணம் நல்லடியார்கள் மற்றும் பக்திமான்களின் கபூறுகள் மீது அவர்கள் காட்டிய அதீத பக்தியே ஆகும். அதுவே அவர்களை ஷிர்க் என்ற இருளில் மூழ்கடித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயேல்களுக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார்கள். ஃபிரவுன் போன்ற கொடூரமான சர்வாதிகாரியை எதிர்த்து நின்றார்கள். செங்கடலை கடந்தார்கள். அல்லாஹ்வின் வேதமான தவ்ராத்தை பெற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபூரை பனி இஸ்ராயேல்களோ அல்லது அடுத்த தலைமுறையினரோ கண்டுபிடித்துவிட்டால் அவர்கள் மிக விரைவாக அல்லாஹ்வை மறந்துவிட்டு அந்த கபூருக்கு சுஜூது செய்யத் தொடங்கிவிடுவார்கள் என்பது ஷைத்தானுக்கு நன்றாக தெரியும். சரியாக இந்த இடத்தில்தான் அந்த ரகசிய மர்மம் அடங்கியுள்ளது. சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபூரு அமைந்துள்ள இடத்தை பற்றிய விளக்கத்தை இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்ராஜ் இரவின் பயணத்தின் போது கடந்து சென்றதாக நாம் அறிகிறோம். ஆனால் அந்த இடம் குறிப்பாக அடையாளப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ் அதை ஒரு கண்ணுக்கு தெரியாத திரையால் மூடியுள்ளான். இந்த மர்மத்தை அவிழ்க்க நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உலக வாழ்க்கை முடிவடையும் அந்த வரலாற்று தருணத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். அவரது மரண நிகழ்வு ஒரு சாதாரண மரணம் அல்ல. அது மிகவும் வியத்தகு மற்றும் படிப்பினை மிக்க ஒரு தருணமாகும். அங்கு மரணத்தின் வானவரான மலக்குல் மவுத் அல்லாஹ்வின் சபைக்கு வெறும் கையுடன் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி தருணங்கள் பனி இஸ்ராயேல்கள் தங்கள் கீழ்ப்படியாமையின் காரணமாக 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்த தீஹ் வனப்பகுதியில் கழிந்து கொண்டிருந்தன. நாட்டுவதற்காக அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் போராடியே கழித்தார். சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, அல்லாஹ் மலக்குல் மவுத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பினான். இருப்பினும் வானவர் தனது உண்மையான ஒளியான ரூபத்தில் வரவில்லை. மாறாக அவர் ஒரு மனித உருவில் வந்தார். அந்த அந்நியர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தனி அறையில் நுழைந்து அவரது நேரம் முடிந்துவிட்டது என்று கூறியபோது மூசா நபி அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. யாரோ ஒரு அந்நியன் அனுமதியின்றி தன் வீட்டிற்குள் நுழைந்து தன் உயிரை பறிக்க பார்க்கிறான் என்று நினைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் சுயமரியாதையும் வலுவான ஆளுமையும் கொண்டவர். தற்காப்பிற்காக அந்த அந்நியரை நோக்கி கையை ஓங்கி பலமாக ஒரு அறை விட்டார்கள். ஹதீஸின் அறிவிப்பில் மனித உருவில் வந்த வானவரின் ஒரு கண் அந்த அடியால் சேதமடைந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அல்லாஹ் அனுப்பிய வானவர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர் ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டார். மனித உருவில் வந்து அந்நியனைப் போல நடந்து கொண்டதால் அவரை சாதாரண மனிதன் என்று நினைத்தே தற்காப்பிற்காக தாக்கினார். இது அவரது முழு உரிமையாகும். இதன் பிறகு
வானவர் அல்லாஹ்வின் சபைக்கு திரும்பி, யா அல்லாஹ், மரணத்தை விரும்பாத உன்னுடைய ஒரு அடியாரிடம் என்னை நீ அனுப்பினாய். அவர் என்னை அடித்து என் கண்ணை சேதப்படுத்திவிட்டார் என்று முறையிட்டார். எல்லாம் அறிந்த அல்லாஹ்விற்கு இது ஏன் நடந்தது என்று தெரியும். அவன் வானவர் மீது கோபப்படாமல் தனது எல்லையற்ற சக்தியால் வானவரின் கண்ணை குணப்படுத்தி மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பினான். ஆனால் இந்த முறை வானவர் வெறும் கையோடு செல்லவில்லை. அல்லாஹ்விடமிருந்து ஒரு அற்புதமான சலுகையோடு சென்றார். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான இறுதிச் சோதனையாகும். வானவர் மீண்டும் வந்து அல்லாஹ்வின் அந்த சிறப்புச் செய்தியை மூசா நபி அவர்களிடம் வழங்கினார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெரிய காளையின் முதுகில் உங்கள் கையை வைக்குமாறு உங்கள் இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உங்கள் கைக்கு கீழே உள்ள ஒவ்வொரு முடிகளுக்கும் பகரமாக அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை 1 வருடம் அதிகரிப்பான். சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஒரு முழு வளர்ச்சியடைந்த காளையின் முதுகில் ஒரு மனிதனின் உள்ளங்கையின் கீழ் எத்தனை ஆயிரம் முடிகள் இருக்கும்? பல்லாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு அவர் முன் கொண்டு வரப்பட்டது. உலகத்தின் எந்த சாதாரண மனிதனும் நீண்ட ஆயுள் என்ற ஆசையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருப்பான். ஆனால் மூசா நபி அவர்கள் உறுதிமிக்க தூதர்களில் ஒருவர். உலகத்தின் மினுமினுப்போ நீண்ட ஆயுளோ அவரது குறிக்கோள் அல்ல. இதை கேட்ட அவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார். அது இன்றும் முக்மின்களின் உள்ளங்களில் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. என் இறைவனே, இவ்வளவு நீண்ட ஆயுளை அனுபவித்த பிறகு என் இறுதி முடிவு என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வானவர் பதிலளித்தார். பிறகு மரணம். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கணம் கூட வீணாக்கவில்லை. எந்த தயக்கமும் இன்றி, இறுதி முடிவு மரணம் என்றால் ஏன் இப்போதே வரக்கூடாது என்று கூறினார். 1000 வருடங்கள் வாழ்வதை விட தனது இறைவனை சந்திக்கும் தருணத்தையே அவர் தேர்ந்தெடுத்தார். விடைபெறும் முன் மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோளை விடுத்தார். இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் அவரது கபூருடைய இடம் இவ்வளவு ரகசியமாக உள்ளது. இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அவர், யா அல்லாஹ், என்னை புனித பூமிக்கு எவ்வளவு அருகில் கொண்டு செல் என்றால், இங்கிருந்து ஒரு கல்லை வீசினால் அது அங்கே சென்று விழும் தூரத்தில் என் கபூரு அமைய வேண்டும் என்று வேண்டினார். அல்லாஹ் இந்த இறுதி விருப்பத்தை ஏற்றுக்கொண்டான். மனித நடமாட்டம் இல்லாத ஒரு தனிமையான இடத்தில் புனித பூமியின் எல்லையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த இடம் எப்படி இருக்கும்? நமது அன்பான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று நான் அங்கு இருந்தால் சாலையோரம் அமைந்துள்ள அந்த சிவந்த மணல் குன்றுக்கு அடியில் உள்ள அவரது கபூரை நிச்சயமாக உங்களுக்கு காட்டுவேன். ஆம், மூசா அலை அவர்களின் கபூரு எந்த பெரிய கட்டிடத்திலோ அல்லது தர்காவிலோ இல்லை. பாலைவனத்தில் ஒரு எளிய சிவந்த மணல் மேட்டின் அடியில் உள்ளது. நபிமார்களின் உடல்களை மண்ணுண்பதை அல்லாஹ் தடுத்துவிட்டான். எனவே பனி இஸ்ராயீல்களின் மாபெரும் நபி இன்றும் அந்த சிவந்த மணலுக்கு அடியில் பத்திரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ரகசியம்? மற்ற மதத்தினர் தங்கள் தலைவர்களின் கல்லறைகளை வைத்து பெருமைப்படும் போது, இஸ்லாத்தின் இந்த மாபெரும் நபியின் கபுரு ஏன் பாதுகாப்பற்ற பாலைவனத்தில் மறைத்து வைக்கப்பட்டது? இதற்கான விடை தவ்ஹீதை, இறை கொள்கையை பாதுகாப்பதே ஆகும். மனித பக்தி எல்லை மீறும்போது அது ஈமானை அழித்து விடுகிறது. ஷைத்தான் நேரடியாக அல்லாஹ்வை மறுத்துவிடு என்று சொல்வதில்லை. மாறாக நல்லடியார்களின் மீதான மரியாதையை மிகைப்படுத்தி கபுறுகளின் முன் மனிதர்களை தலைகுனியச் செய்கிறான். தவ்ஹீதை நிலைநாட்ட ஃபிரவுன் போன்ற கொடூரனை எதிர்த்து தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மூசா நபி அவர்களின் கபுரு இறந்த பிறகு ஷிர்கின் இணைவைப்பின் மையமாக மாறிவிடக்கூடாது என்று அல்லாஹ் நாடினான். நபிமார்கள் மீதான உண்மையான அன்பு என்பது அவர்களின் கபுறுகளின் மீது குவிமாடங்களை கட்டுவதில் இல்லை, மாறாக அவர்கள் விட்டுச் சென்ற கொள்கைகளை பின்பற்றுவதில்தான் உள்ளது என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ் நாடினால் எந்த ஒரு உலக ஆடம்பர கல்லறையும் இல்லாமல் ஒருவரை கண்ணியப்படுத்த முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் கமெண்ட் பாக்ஸில் சுப்ஹானல்லாஹ் என்று பதிவு செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.